பொதிகை தொலைக்காட்சியின் நோக்கர்களே, சுவைஞர்களே, நூல் நயம் என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு சில நூல்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இங்கிலாந்து மலர் மருத்துவம் பகுதி 1 பாகம் 1 என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நூலை எழுதியவர் மிகச்சிறந்த மருத்துவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்த நூல் எந்த பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கிறது என்று முதல்ல திருப்பின உடனே நமக்கு தெரியாது. ஏனென்றால் இது அவருடைய சொந்த முயற்சியில் அவருடைய வீட்டு முகவரியிலிருந்து வந்திருக்கிறது. மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற குப்பையா தெருவிலிருந்து அவருடைய பெயரிலேயே இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நூலை முதல் பக்கத்தில் திருப்பின உடனே அந்த நூலினுடைய பெயர் என்ன, அதை எழுதியவர் யார், அது எந்த பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு நூலை திருப்பின உடனேயே செய்தி அட்டைப்படத்தினுடைய உள்ளேயே பட்டம் இல்லாமல் அப்படியே செய்தியாகவே அது வருகிறது. அங்கிருந்தே செய்திகள் தொடர்கின்றன. இப்போ இந்த நூலுக்கு பேர் இங்கிலாந்து மலர் மருந்துகள் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு மருந்தை நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிற நோய்க்கு தானே மருந்து நாம் தேடுவோம். ஆனால் இந்த நூலில் சொல்கிறாரு, வெறும் 200 ரூபாய் செலவில் 3 to 6 மாதத்திற்குள்ளாகவே 40 to 60 வயதுக்கு மேற்பட்ட நீங்களோ அல்லது 10 to 20 வயதுக்குட்பட்ட உங்கள் குழந்தைகளோ ஏதாவது ஒரு கலையில், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வாய்ப்பாட்டு, வாத்திய இசை, ஓவியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையில அவங்க செலவு செய்து படிச்சிருக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட கலைகள் எதுவும் வரவில்லையானால் என்ன செய்யணும்னு சொல்றார். அதுக்கு ஒரு மருந்து சொல்றார். வேற ஒன்றும் இல்லை. இப்போ கலைமகள் எங்கே உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவோம், வெள்ளை தாமரையில் உட்கார்ந்துருக்கான்னு சொல்கிறோம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். இப்போ மலர் மருத்துவத்தில் இவர் சொல்கிறாரு, ஒரு நல்ல வெள்ளை தாமரை பூவை எடுத்து அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கிற மஞ்சள் அந்த அள்ளி புள்ளிகளை எல்லாம், இந்த உள்ள இருக்கக்கூடிய சதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த மேலே இருக்க இதழ் இருக்கு பாருங்க, வெள்ளை இதழ், அந்த இதழை மிகச்சரியாக 1000 இதழ்கள் அதை எடுத்து அதை பிழிஞ்சு அதை ரசமாக்கி அந்த ரசத்தை பயன்படுத்தி தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் குடித்து வந்தீர்களானால் இந்த மாதிரி கலைகள் தானாக வந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். இதை நாம் இதுவரைக்கும் நாம் கேட்டிராத ஒரு செய்தி. அதே போல இதை எப்படி வடிகட்டணும், எப்படி ஆற வைக்கணும், அதை எப்படி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ மலர் வெறும் மருந்து மட்டும் சொல்லல, அவர் மருந்தை எப்படி ஆக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது மிக இன்றியமையாதது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன மாதிரி மலர் மருந்துகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியல் தரார். பீச் அப்படின்னு ஒரு மருந்தம். இந்த மருந்தை பயன்படுத்தினா என்ன ஆகும்னு சொல்கிறாரு பாருங்க. அடிக்கடி பழமொழி சொல்வார். அதாவது இந்த மருந்து சாப்பிட்றவங்க அடிக்கடி பழமொழி சொல்லுவாங்களாம். எல்லாவற்றிற்கும் ஒழுங்குமுறை கடைபிடிப்பவர்கள், பொருள்கள் அதனிடத்தில் இருப்பதில் அதிக அக்கறை காட்டும் நபர்கள். இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் ஒரு பொருளை வச்சுடுவோம், மறந்து அடுத்த வேகத்தில் எங்கேயாவது மாற்றி வச்சுடுவோம். அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களாம். இந்த பீச்சுங்கிற மருந்தை சாப்பிட்டா அவங்க எந்த இடத்துல எந்த பொருள் இருக்கணுமோ அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்களாம். இவங்க போட்டிருக்கிற டை, அவங்க கட்டி இருக்கக்கூடிய அந்த ஷூ, போட்டிருக்கிற ஷூ, இது எல்லாமே அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் கூட அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க என்று சொல்லுகிறார். அதே மாதிரி சென்ட் டிராரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து பேர் சென்ட் டிராரி. இந்த சென்ட் டிராரி அப்படிங்கிற அந்த மருந்தை மற்றவர்களை எதிர்த்து பேசாமல் எல்லோருக்கும் அணிபணிந்து இருப்பவர்களாக இருப்பாங்களாம். அது மாதிரி இல்லாமல் டைஃபாய்டு, மஞ்சட்காமலை, இந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடியவங்களை அவங்க பலவீனப்படுத்தக்கூடிய அந்த நோய்கள் இருக்கிறவங்க இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி ஒரு 7-8 மருந்துகளை சொல்லிட்டு வர்றார். அது இல்லாமல் இத்தனையும் சொன்ன பிறகுதான் இந்த நூலுக்குள்ள நான் என்ன பொருள் அடக்கம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் கொண்டு வர்றார். அக்ரிமணி, ரெசக்யூ ரெமடி, கார்ஸ், செர்ரி பிளம், கிராஃப் ஆப்பிள், இந்த மாதிரி மருந்துகளுடைய பெயர் எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இந்த மருந்துகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றார். சரி, இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்,
ஒரு நோய்க்கு தானே இவர் மருந்து சொல்லணும். மனநோய்க்கு மருந்து சொல்றாரு, பணம் இல்லாதவங்க பணம் வருங்கிறாரு, பில்லி சூனியம் எல்லாம் வைத்திருக்கிறத நீக்க முடியும்னு சொல்றாரு. இதை நம்பலாமா அப்படின்னு கேட்டா அவரே சொல்றாரு, ஒரு சின்ன குறிப்பு தர்றாரு. நான் சொல்ற மருந்த நம்பிக்கையா நீங்க சாப்பிட்ட பிறகுதான் முடிவை சொல்லணுமே தவிர இதை சொன்ன உடனே நீங்க முடிவு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இப்ப இந்த இங்கிலாந்து மலர் மருந்துகள் அப்படிங்கிற இந்த முதல் பாகம் உள்ள புத்தகத்துல டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மலர் மருந்துகள் வெறும் புறநோயை நீக்குபவை மட்டுமல்ல, உடம்பு நோயை நீக்குவது மட்டுமல்ல, மனநோயை நீக்கும், பணநோயை நீக்கும், இந்த பில்லி சூனியத்தை கூட போக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காரு. ஆகவே இது ஒரு வித்தியாசமான புத்தகம். இது படிப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சோதிச்சு பார்த்து பயன்பெறுவதற்கும் மிக நல்ல புத்தகம். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சிறுகதைகள்ல 12 சிறுகதைகள் வந்திருக்கு. இது வந்து சுதா பதிப்பகம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த 12 சிறுகதையும் வாழ்க்கையில சக மனிதர்களோட பிரச்சனைகளை எடுத்துக்கூட வகையிலும் கருத்தை வலியுறுத்தும் வகைகளும் இது ஒரு புதையல்னே சொல்லலாம். இந்த 12 சிறுகதைகளும் ஒரு புதையல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு தலைப்புன்னு பாத்தீங்கன்னா மேல் மட்டங்கள், மனிதர்கள், இனி அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்ற வித்தியாசமான தலைப்புல இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இனி அவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற சிறுகதை பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மூத்த மனைவி ஒருத்தவங்க, இளைய மனைவி கல்யாணி இப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ராதாகிருஷ்ணனோட மகன் ராஜா. இவங்க 4 பேரும் இதுல இடம்பெறாங்க. ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, திருமணம் முடிந்து மூத்த மனைவி தனக்கு ஏத்த மாதிரி இல்லையே, நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதுல சந்தோஷமும் படமாட்டா, நம்ம துக்கப்பட்டாலும் அதுல துக்கமும் படமாட்டாளே அப்படின்ற ஒரு கோணத்துல அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் சூழ்நிலையில மூத்த மனைவி இறந்து போயிடுறாங்க. ராஜான்ற தன்னோட மூத்த மனைவியோட மகனை வளர்த்துட்டே வராரு. அப்போ அவர் ஒரு பெரிய கம்பெனியில பணிபுரிகிறாரு. அதுல செக்ரட்டரியா ஒரு பெண் பணிக்கு சேர்றா. அப்படி சேரும்பொழுது மூத்த மனைவி இல்லைன்றதை தெரிஞ்சுமே இந்த பெண்ணுக்கு ராதாகிருஷ்ணன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருது. அப்ப ராதாகிருஷ்ணன் அந்த பெண்ணோட அப்பா வயதோட ஒரு 4 வயது குறைவானவரா இருக்காரு ராதாகிருஷ்ணன். ஆனா பெண் ரொம்ப இளமையான பெண்ணா இருக்கா. அப்ப நான் இவரை தான் திருமணம் செய்துக்க போறேன்ற கல்யாணி தன்னோட வீட்டுல சொல்றா. வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அவர் உன்னோட உங்க அப்பா ஸ்தானம், அவரை போய் நீ திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறிய அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்ல நான் இவரை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. பல போராட்டங்களை கடந்து வெளியில வந்தோம். இந்த ராஜான்ற தன்னோட மகன், மூத்த மனைவியோட மகன் என்ன பண்றான், பல வார்த்தைகள்ல இவளை காயப்படுத்துறான். சொந்தக்காரங்கள் எல்லாமே இவளை காயப்படுத்துறாங்க. இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் மூத்த மனைவி சொல்றா, மூத்த மனைவி இறந்ததை பத்தி சொந்தக்காரங்கள்லாம் பேசுறாங்க. இவ பணத்துக்காக தான் இவரை வயது முதிர்ந்தவரை திருமணம் பண்ணதுக்கு காரணம் பணத்துக்காக தான் திருமணம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. இதையும் கடந்து வரா. ராஜா நல்ல பெரிய ஆளா 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரிக்கு போயிடுறான். வளர்ந்த பிறகு இவங்க ஒரு நாளுக்கு காசி யாத்திரை கஷேத்ராடம் போறாங்க. அப்படி கஷேத்ராடத்துல அவர் கணவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே நீ இறந்துடணும், ஏன்னா இந்த மாதிரி பல பழிச்சொல்லுக்கு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் உன்னை திட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி நீ இறந்துடணும், எனக்கு முன்னாடி நீ இறந்துடணும்னு சொல்றா. உடனே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு இவ வருத்தப்படுறா. அப்படியே இவங்க அன்புல எந்த குறைபாடும் இல்லாம இவங்க ஒத்துமையா வாழ்ந்துட்டு வராங்க. காசி கஷேத்ராடம் முடிஞ்சு திரும்ப பயணத்துல வரும்பொழுது ரயில் பயணத்திலேயே கணவர் இறந்துடுறாரு. அவர் இறந்தோடனே இனிமே எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அதே காவேரி நதியில தன் உயிரையும் மாய்ச்சிக்கிறாங்க. இதுல என்னன்னா வயது வித்தியாசம்ன்றது காதல்ல கிடையாது, மனம் ஒன்றி இருப்பதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுறது. இதுக்கப்புறம் மனிதர்கள் அப்படின்ற ஒரு கதையில பாத்தீங்கன்னா நேசமணி, சுகுணா, மரியதாஸ் இந்த மாதிரி 3 கதாபாத்திரங்கள். நேசமணி சுகுணாவை ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அளவு மிகுந்த காதல் இவங்க நேசமணி சுகுணாவை காதல் பண்றாங்க. ஆனா சுகுணாக்கு எல்லளவும் நேசமணி மேல எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது.
ஒரு நாள் வந்து நேசமணி கூடவே இருந்து நட்பா பழகுற மாதிரி பழகி இவளை அழிச்சுன்னு போய் ஒரு மலையிலேருந்து தள்ளிடுறா. ஆனா ஊர் மக்கள்லாம் வந்து இது வந்து தற்கொலை அப்படின்னு நினைச்சிட்டு அது பெரிதா கருதப்படலை. காலம் போற போக்குல வந்து நேசமணி தான் செய்த தவறுக்கு சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி ஃபாதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அப்பதான் தெரிய வருது மரியதாஸ்க்கு வந்து சுகுணாவை கொன்றது வந்து இவன் தானா அப்படின்னு. ஏன்னா மரியதாஸும் சுகுணாவும் காதலிச்சவங்க. அது ஆனா வந்து மரியதாஸ் வந்து தன்னோட காதலி இவன் தான் கொண்டிருக்கானான்னு அப்பதான் தெரிய வருது. தன்னோட பாதரா இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மரியதாஸே வந்து நேசமணிய கொலை பண்ற சூழ்நிலைக்கு ஆறாறாங்க. இந்த மாதிரி பல வித்தியாச கோணங்கள்ல இந்த சிறுகதை அமையப்பட்டிருக்கு. இது வந்து சுதா பதிப்பகம் மூலமா வெளியிட்டு இருக்காங்க. கவிஞர்களே, கொல்லிமலை சித்தர்கள் என்கிற ஒரு அருமையான நூல். இதை கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். ஒரு புத்தகமே ஒரு ஊடகம்தான். ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள அந்த செய்தியை எப்படி தர்றது அப்படிங்கிறதுல சில ஊடகங்கள். அது என்ன அப்படின்னா கவிதை, கட்டுரை, பாடல், கதை இப்படியெல்லாம் இருக்கு. அதுல நாடகம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஊடகம். ரொம்ப எளிதா போய் செய்தியை சேர்க்கலாம். இப்ப வேற ஒன்றும் இல்லை, கொல்லிமலை சித்தர்கள்னு இதில் இருக்கு. இந்த புத்தகத்துக்குள்ள அவர் சொல்ல வர்றது என்னன்னா, சித்தர்கள் என்ன பாடம் சொன்னாங்க, சித்தர்களுடைய வரலாறு என்ன, அதெல்லாம் விட்டுட்டு சித்தர்களுடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், இதை மட்டும் நான் தொகுத்து தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அகத்தியர்ல இருந்து தொடங்குறார். அவர் தான் முதல் சித்தர், இருக்கக்கூடியவங்கள முதல் சித்தர். அவருடைய மாணவர் தேரையர் அப்படின்னு சொல்லி. இப்ப இது இந்த நூல் முழுக்க ஒரு மாணவன், இளைஞன், எனக்கு இது செய்தி தெரியணும், சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெரியவர் இடத்துல போறாரு. அந்த பெரியவர் வந்து சித்தர்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, ஏன்பா நீ உள்ள வந்தையே, இந்த உள்ள வரும்போது நீ ஒரு குழந்தைய பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா பார்த்தேன்னு சொல்லுவார். அந்த குழந்தைய அழைச்சிட்டு வாம்புறாரு. அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்த உடனே அந்த குழந்தை, சின்ன குழந்தை, அதை தூக்கி மேசையின் மேல நிறுத்தி, என்னம்மா உனக்கு தெரிஞ்ச சித்தர்களுடைய பேரெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்ற. உடனே இந்த பெண் வந்து சின்ன குழந்தை 18 சித்தர்களுடைய பேரை சொல்லுது. சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தையை இறக்கி விளையாட விட்டுட்டு இப்ப அந்த தம்பி கேள்வி கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி சில சித்தர்களை பற்றி ஏதாவது செய்திகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு ஒவ்வொரு சித்தரனுடைய வரலாற்றிலையும் நிகழ்ந்த நிகழ்ச்சி சொல்றாரு. முதல் நிகழ்ச்சி என்னன்னா, வயிற்று வழியால ஒரு மன்னன் துடிக்கிறான். அந்த வயிற்று வலி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த வயிற்று வலியை தீர்ப்பதற்கு அவர் ஒரு மருந்து, அந்த மருந்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 மருத்துவர்கள் வராங்க. ஒரு மருத்துவர் சொல்றாரு, இந்த என்னம்மா உனக்கு என்ன பண்ணுது, அந்த ராஜா கிட்ட கேட்கறாங்க, என்ன பண்ணுது, வயிறு ஒரே குடைச்சலா இருக்குன்னு சொல்றாரு. உடனே அது ஒரு சூரணம் கொடுக்குறாரு. சூரணம் கொடுத்தோடனே வயிற்று குறைச்சல் நின்று. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே வயிற்று அந்த நிலை நின்றுச்சா அப்படின்னு, இல்ல குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிறாரு. குத்த ஆரம்பிச்ச உடனே அவர் பொடியை கொடுக்குறாரு. அந்த பொடியை பயன்படுத்துறாரு. உடனே என்ன சொல்றாரு, சரி சரியா போச்சா அப்படின்னு, இல்ல எனக்கு இப்ப வயிறு ஏதோ பிசைகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே இதுக்கு ஒரு வேற ஒரு மருத்துவர் இன்னொரு மருந்து கொடுக்குறாரு. இப்ப அவர் இந்த நாடகத்தின் வழியா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வயிற்றுக்குள்ளதான் நோய், ஆனா அது 3 வகையான வெளிப்பாடுகள் இருக்கு. அப்போ அந்த 3 வெளிப்பாடுகளுக்கு 3 வகையான மருந்துகள் கொடுக்கணும். சூரணம் கொடுக்கணும், பொடி கொடுக்கணும், வேற மற்ற வகைகள்ல எது எது இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாரு. இப்ப 3 கொடுத்துட்டு சரியா போச்சா அப்படின்னு கேட்டா, சரியாயிடுச்சுங்க, ஆனா இவர் மருந்து சாப்பிட்டதுனால கூன் விழுந்துருச்சு. உடனே கூன் விழுந்துருச்சா, அப்ப கூன் விழுந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு மருந்தை சொல்றாரு. அந்த மருந்தை தயாரித்து கொடுத்தவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த அகத்தியர் இந்த மருந்து, இப்ப மருந்து நோய் இது மட்டும் சொல்லல, அந்த மருந்து எப்படி தயாரிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சொல்லும் போது சொல்றாரு, இதுல இருந்து ரசத்தை பிழிஞ்சு அந்த ரசத்தை பதப்படுத்தி கொடுக்கணும். சரி பதப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், உடனே அவர் சொல்றாரு, பதப்படுத்தணும்னா அதை சூடு பண்ணணும். எவ்வளவு நேரம் சூடு பண்றது, அதுக்கு சொல்றாரு, சித்த மருத்துவர்கள் எப்படி மருந்து தயாரிப்பாங்க, அப்ப பதப்படுத்தணும்னா 50 வரட்டிகளை வச்சு அது முழுமைய சாம்பலாகிற வரைக்கும் அடுப்புல வச்சிருந்தா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த நூல் முழுவதுமே
பல சித்தர்களினுடைய வரலாற்று நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய காட்சிகளை இதை படிக்கிறவங்க மனசுல அப்படியே பதியிற மாதிரி மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். இது சுபா என்கிற பதிப்பகத்தின் வழியாக வெளிவந்து இருக்கக்கூடிய கார்த்திகேயன் என்பவர் எழுதிய நூல் கொல்லிமலை சித்தர்கள். ஆகவே இன்றைக்கு என்ன நேயர்களே, 3 நூல்களை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். 3 நூல்களும் பயனுடைய நூல்கள். ஒரு சிறுகதை, 2 மருத்துவ நூல்கள். அதுல ஒன்று வரலாற்று நிகழ்வு, இன்னொன்று அந்த மருந்துகளினுடைய நிலை. அந்த இங்கிலாந்து மலர் மருத்துவம் இருக்க, அந்த மலர் மருந்துகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான நூல் என்பது போல சித்தர்கள் வரலாற்றையும் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கார். இதெல்லாம் நாம 3ஐயும் பார்த்தோம். நூல்கள் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கு மிகச்சிறந்த மருந்து. ஆகவே இந்த நூல் நயத்தில் நாம் இந்த மருந்துகளை பற்றி நாம் கண்டிருக்கிறோம். அடுத்த நூல் நயம் நிகழ்ச்சியில்